ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அட்டகாசமான ரெசிபி தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீன் வறுவல் பண்ணியிருப்போம். அதிலே பார்த்தீங்கன்னா இதை சைவ மீன் வறுவல்னு சொல்லுவாங்க. நம்ம வாழைக்காய் வச்சு மீன் வறுவல் மாதிரியே பண்ண போகிறோங்க. மீன் டேஸ்ட்லேயே இருக்கும். சைவம் சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா இதுதான் மீன்னு சொல்லி சாப்பிட்றாங்க. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அட்டகாசமான ஒரு சைடிஷ் ரெசிபின்னே சொல்லலாம். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சைடிஷ்ஷாகவே இருக்கும். ஸோ இந்த ஈஸியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாழைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மீன் ஷேப் வர்ற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இது சைடில் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாங்க. ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு வாழைக்காய்னால இந்த அளவு சேர்க்குறேன். 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்த பின்னாடி இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்தளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த வாழைக்காய் பார்த்திங்கன்னா சேர்த்துக்கலாம். நான் இந்த சின்ன சின்ன பீஸ் எல்லாமே வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கூடவே போட்டுட்டேன். நீங்கள் இந்த பெரிய பீஸ் மட்டும்தான் வேணும்னா நீங்கள் அந்த மட்டும் கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மசாலா எல்லாமே இந்த வாழைக்காய் மேலே வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இதை ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுருங்க. 20 நிமிஷம் ஊறுனுச்சுன்னா இந்த வாழைக்காய் கூட இந்த மசாலா எல்லாமே இழுத்துக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா டேஸ்ட் இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் மீன் பொரிக்கிறது எப்படி பொரிப்பீங்களோ அந்த மாதிரி பொரிச்சிக்கோங்க. ஒரு சிலர் இந்த மாதிரி கடாயில் பொரிப்பீங்க. ஒரு சிலர் எண்ணெய் வச்சு அதில் மூழ்க பொரிப்பீங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுறது தான் டேஸ்ட்டும் கூட. நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் இன்றைக்கி தேங்காய் தாங்க சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச வாழைக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். வெந்து வரும்போது எண்ணெய் பத்தலைன்னா லைட்டாக ஒரு ஸ்பூன் அப்போதைக்கு சேர்த்து விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த பீஸ் எல்லாமே போட்டிருக்கேன். இப்போ இது ஒன் சைடு நல்லா வேகட்டும். வெந்த பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம மறுபக்கம் திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் மசாலாவும் பார்த்திங்கன்னா நல்லா சேர்ந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். நமக்கு வெந்தும் வந்துடும். ஸோ 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு விடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகி வருங்க. உங்களுக்கு ஒரு ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டே வரும் இது சாப்பிடும்போது. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், வெளியே நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். மீதம் இருந்துச்சுன்னா அதையும் போட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ரொம்பவே சூப்பரான ஒரு வாழைக்காய் மீன் வறுவல் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா கூட போட்டு இந்த மாதிரி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மீன் எண்ணெயில் மூழ்க பொரிச்சு எடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறதுனா கூட பண்ணலாம். ஆனால் அதை விட இது தாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.